ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மைக்ரோபயாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோபயாலஜினா என்ன, மைக்ரோபயாலஜியில் அதுக்கு கீழே நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம், இது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மைக்ரோ மீன்ஸ் வெரி ஸ்மால் ஆர் டைனி, பயோ மீன்ஸ் லிவிங் திங் அண்ட் லாஜி மீன்ஸ் ஸ்டடி. ஸோ இதுலேயே நம்மளுக்கு மைக்ரோபயாலஜிக்கான டெஃபினிஷன் இருக்குது. அதாவது ஸ்டடி ஆஃப் வெரி ஸ்மால் லிவிங் திங், branch of science that deals with the study of microorganisms such as bacteria, fungi, viruses, parasites. அதாவது மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி படிக்கிற படிப்பு தான் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோபயாலஜியில் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைக்ரோபயாலஜிக்கு கீழே நம்ம என்னெல்லாம் படிப்போங்கிறத பார்க்கலாம். Based upon the study of field, it has divided into several types. அதாவது மைக்ரோபயாலஜியில் நம்ம எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி படிக்கிறோமோ அதை பொறுத்து நிறைய டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபீல்ட்ஸ் அக்கார்டிங் டு ஆர்கானிசம்ஸ் ஸ்டடீடு. அதாவது ஆர்கானிசமை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறதில் நிறைய டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா bacteriology, mycology, mycology, virology, parasitology, protozoology, இந்த மாதிரி சொல்லலாம். bacterialogy அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா, அதுதான் bacterialogy அப்படின்னு சொல்லுவாங்க. mycology அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஃபங்கை, mycology அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஆல்கே, அண்ட் virology அப்படின்னா ஸ்டடி ஆஃப் வைரஸஸ், parasitology அப்படின்னா ஸ்டடி ஆஃப் parasites, protozoology அப்படின்னா ஸ்டடி ஆஃப் protozoans. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பேஸ் பண்ணி படிக்கிற ஃபீல்டை இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீல்டு அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன் ஸ்டடீடு. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்ரோபியல் மெட்டபாலிசம், மைக்ரோபியல் ஜெனட்டிக்ஸ், மைக்ரோபியல் எக்காலஜி. மைக்ரோபியல் மெட்டபாலிசம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் அக்கர் இன் மைக்ரோப்ஸ். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தான் மைக்ரோபியல் மெட்டபாலிசம். மைக்ரோபியல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் அண்டு ஆக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் நடக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஒரு ஜென்ரேஷனில் இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, இதை பற்றியெல்லாம் படிக்கக்கூடியது மைக்ரோபியல் ஜெனட்டிக்ஸ். அண்ட் மைக்ரோபியல் எக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் மைக்ரோப்ஸ் வித் ஈச் அதர் அண்டு என்விரான்மெண்ட். அதாவது ஒரு மைக்ரோப்ஸ்க்கும் இன்னொரு மைக்ரோப்ஸ்க்கும் நடுவில் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது, அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் மைக்ரோப்ஸ்க்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் படிக்கிறது மைக்ரோபியல் எக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஹெல்த் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனாலஜி, எபிடெமியாலஜி, எட்டியாலஜி, ஹியூமோதெரப்பி, இதை பற்றியெல்லாம் படிப்போம். ஃபஸ்ட்டு இம்யூனாலஜினா என்னென்னு பார்க்கலாம். இம்யூனாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் இம்யூன் சிஸ்டம் அண்ட் தயர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இம்யூன் சிஸ்டம் அண்ட் அதில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாம் பற்றி படிக்கிறது தான் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் எபிடெமியாலஜி. எபிடெமியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது,
இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் எபிடெமியாலஜி. எட்டியாலஜி அப்படின்னா எப்படி டிசீஸ் காஸ் ஆகுது அப்படின்னு படிக்கிறது எட்டியாலஜி. ஹீமோதெரப்பி அப்படின்றது ஒன்றும் இல்லை, த டெவலப்மெண்ட் அண்டு யூஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டு ட்ரீட் டிசீசஸ். அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மெடிசன் டெவலப் பண்ணுறது, எப்படி நம்ம டிசீஸை ட்ரீட் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் படிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீல்டு அக்கார்டிங் டு அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். அதாவது மைக்ரோபயாலஜி அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிக்கிறது. அதில் என்னென்ன படிப்போம் அப்படின்னா ஃபுட் மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி, இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்டு அக்வாட்டிக் மைக்ரோபயாலஜி, அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஃபுட் மைக்ரோபயாலஜி அப்படின்னா அதில் என்ன நம்ம படிப்போம் அப்படின்னா ஃபுட்டு வந்து எப்படி ஸ்பாயில் ஆகுது, எப்படி நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணலாம் பேத்தோஜன்ஸ் கிட்டே இருந்து, இந்த மாதிரியெல்லாம் வந்து படிக்கிறது ஃபுட் மைக்ரோபயாலஜி. என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் படிக்கிறது என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி. அண்டு இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக லைக் ஃபர்மெண்டட் ஃபுட்டு இந்த மாதிரியெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறது. ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜினா ஆன்டிபயாட்டிக்ஸ், வேக்சின், இந்த மாதிரியெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி, இதை பற்றி படிக்கிறது ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி. அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி அப்படின்னா பிளான்ட் பேத்தோஜன்ஸ் பற்றி படிக்கிறது. அண்டு பயோ மேனுவர், பயோ ஃபர்டிலைசர்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், மைக்ரோ ஆர்கானிசமை எப்படி நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம், இது எல்லாம் படிக்கிறது வந்து அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி. அதை சாயில் மைக்ரோபயாலஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.